கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை என்ற தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி, ஆகையால் தாவீது பெலிஸ்தனில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதில் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். இன்னும் கர்த்தருடையது என்ற தலைப்பில் நாளிலே கர்த்தரோடு பேசுவாராக. தீர்க்கதரிசி ஆனவர் யுத்த வீரன் என்ற ஒரு தலைப்பிலே இந்த வேத வசனங்களை தயாரித்திருப்பார். அல்லேலூயா. நாம் இந்த நாளிலே யுத்தம் கர்த்தருடையது. பிரியமானவர்களே, நாம் அநேக சாட்சிகள் நாம் கேட்டோம். அநேக விபத்துகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்டதையும் நாம் இங்கே விவரித்து சாட்சிகள் மூலமாக சொன்னதை கேட்டோம். ஆனாலும் கூட எல்லாத்திலிருந்து காத்த தேவன் அவர் ஒரு யுத்த வீரனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பாதுகாப்பு தரக்கூடியவர் ஒருவர் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆபத்து காலத்துல அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான்? நான் அவனுக்கு மறுபுறம் செய்வேன், அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவான் என்று பல வசனங்கள் நம்ம என்ன செய்கிறது? தேவனுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. யார் ஒருவன் கர்த்தரிடத்தில் மாற்றியா இருக்கிறானோ அவன் கூப்பிடுகும் போது கர்த்தர் அவனை விடுதலை பண்ணுகிறவரா இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எண்ணிலும், அல்லேலூயா, நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும், அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்களும் ஆண்டவரும் ஒன்றோடு ஒன்று இணைத்திருக்கும் போது, நிலைத்திருக்கும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வது அது எதுவா இருந்தாலும் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதன் எங்கே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையோடு நிலைத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துல நிலைத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அப்படி நிலைத்திருக்கிறவன் நிச்சயமாகவே இந்த பூமியிலே ஜெயத்தையும் வெற்றியும் காண்கிறவனாய் காணப்படுகிறான். அப்படிதான் இங்க நம்ம தாவீதை பார்க்கிறோம். தாவீது ஒரு சிறு வயது பையன். அவன் ஒரு 13-14 வயதுக்குள்ளாக ஒரு சிறு வயது உள்ளவனா இருந்தான். அவருடைய ஹைட்டெல்லாம் பார்த்தா கூட ஒரு 4 அடி ஒரு பையனா தான் இருக்கும். அவன் உடல் அமைப்பு பார்த்தா ஒரு ஒல்லியான ஒரு சிறு உடம்பு உள்ளவனாய் காணப்பட்டிருப்பான். மென்மையான ஒரு வெள்ள உடம்பு. அல்லேலூயா. ஒரு சின்ன பசங்க, ஒரு 14 வயசு பையன், மெலிசா இருக்கிற பையன், குள்ளமா இருக்கிற பையன், வெள்ளையா இருக்கிற பையனை பார்த்தா அவன் எப்படி இருப்பான்? அது எப்படி இருப்பான் பார்க்கறதுக்கு? அப்படியே ஒரு மாதிரியே சொல்லிட்டு போனவனா தான் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனோட வயசு பையன் அவன்தான் இருப்பான். அவன் நல்லா ஜனகாத்திரமா அப்படியே நல்லா பாடி பில்டரா இருப்பானா? இல்ல. அல்லேலூயா. அதுவும் அவன் நல்ல ஒரு வெண்மையான, நல்ல ஒரு வெள்ளை கலர்ல, ஒரு சிகப்பு கலர்ல அவன் மேடி இருந்தபடினாலே அது பார்க்கிறவங்களுக்கு கூட அவன் ஒரு குழந்தை போல காணப்பட்டான். அல்லேலூயா. அவனுக்குள் ஒன்றுமில்லாத இருந்தது, அவனுக்கு பலன் இல்லாத இருந்தது, அவனுக்குள் பராக்கிரம் இல்லாத இருந்தது. அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள் ஒன்று இருந்தது. அது கர்த்தருடைய ஆவியா இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையா இருந்தது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டவனாய், உறுதி கொண்டவனாய் ஒரு எண்ணம் அவனுக்குள் இருந்தது. அல்லேலூயா. ஆகவே அவன் ஞானத்திலே செயல்படுகிறவனாய் காணப்பட்டான். தாவீது அப்படியே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
பெலிஸ்தர் படையும் இஸ்ரேல் படையும் அங்கு என்ன செய்கிறார்கள்? கூடியிருந்து யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யுத்தம் நடைபெறவில்லை. காரணம், அங்கே இருக்கிற அந்த பெலிஸ்தர் படையில இருக்கிற ஒரு மனுஷன், அந்த கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் 6 முழம் அடி இல்ல முழம். அப்போ அப்படி 6 முழம் சொன்னா குறைஞ்சபட்சம் 9 அடிக்கு மேல. அல்லேலூயா. 9 அடி. சவுல் 9 அடி. இவன் 9 அடிக்கு மேல இருக்கிறான். அவனுடைய உடல் அமைப்பு பாடி பெறாகிறான். அவன் அது தட்டா கீழே விழுந்துடுவான் மனுஷன்லாம். அப்படிப்பட்ட ஒரு பலசாலியா இருக்கிறான், பராக்கிரமசாலியா இருக்கிறான். அவனுடைய உடையெல்லாம் பார்த்தா பயங்கரமான வெங்கலத்தினால அணிவிக்கப்பட்ட என்ன பண்ற பாதுகாப்பு உபகரணங்களா இருக்குது. காலை பார்த்தா கவசம், மார்பு கவசம், வயிறு கவசம், தலை கவசம், இப்படியா ஒவ்வொன்றும் வைட்டானது. எங்கேயுமே அவன் என்ன செய்ய முடியாது, அடித்து கொள்ளும்படியான சூழ்நிலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிருகதரமான ராட்சதனாய் அந்த படைகளுக்கு நடுவில் வந்து நிற்கிறான். டெய்லி காலையில வந்து நிற்பான், நின்றுட்டு பார்ப்பான். அங்க இஸ்ரேல் படை, தேவனுடைய நாமத்தை விட்டு கூடி இருக்கின்ற படையை பார்ப்பான். இந்த படையை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்குன்னா, கொசுகளை பார்க்கின்ற போல காணப்படும். அல்லேலூயா. உடனே ஒரு சிரிப்பான். டேய், நீங்களா எங்களை தோக்கடிக்க வந்துக்கிறீங்க, நீங்களா என்னோட கூட யுத்தம் பண்ண வந்திருக்கிறீங்க, நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்துக்கிறீங்களா? அப்படின்னா உங்க தேவன் ரொம்ப பெருசா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நீங்க என்ன பண்ணணும், 2 படையை தடப்படாத, நான் ஒருத்தன் நிக்கிறேன், ஒண்டி கொண்டி வா, சவுல கூப்பிடு. அவன் வந்து நல்லா யுத்த வீரனாச்சே, ஈட்டி எரிகிறவனாச்சே, புரிந்தவனாம நல்ல ஆளு பராக்கிரமசாலியா இருக்கிறான். ஒரு ராஜாவை கூப்பிடு, இல்ல ஆண்டவர் கூப்பிடு, யார் இருந்தாலும் சரி, என்னோட யுத்தம் செய்து கழிச்சிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் ஒரு அடிமை. நீங்க யாருக்கு தோத்துட்டாரு உங்க ராஜானாக்கா, நீங்க எல்லாம் எனக்கு அடிமை. யார் என்னோட யுத்தம் செய்வது? இதான் உங்க தெய்வத்தை நம்பிக்கையில வாழ பார்க்கலாம். உன் தெய்வம் பலசாலின்னு சொன்னா உங்களை பலப்படுத்தணும் என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் நாமத்தை என்ன பண்ணா, டெய்லி நிந்தனை செய்யலாம், நிந்தித்தான், வார்த்தைகள் மூலமாய் அசிங்கம் பண்ணினான். இதை கேட்ட மாற்றத்துல சவுல் எங்க ஓட்டாரு, கூடாரத்துல ஓடி வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா சவுல் தான் கூப்பிடுறான், சண்டை ராஜா வாடா சண்டை போடலாம், வத்தி வாழ கூப்பிடுகிறான். சில நேரங்களிலே சாத்தான் உங்களை பயமுறுத்துவான். வா வத்தி வாங்க, பத்தியா எவ்வளவு ஜபத்துக்கு போறீங்க, எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜபம் பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, வாயிலோடு தான் பாரு ஒரு வியாதி கொண்டு வரேன், வாயிலோடு தான் ஒரு பிரச்சனை கொண்டு வரேன், வாயோடு இருந்தோம் உங்களை ஒரு பலனத்தை கொண்டு வரேன், வா என்னோட இருந்தோம் இதோ நான் ஒரு விபத்து உண்டாக்குறேன், யுத்தத்துக்கு நான் தயாரிக்கல வாங்கன்னு கூப்பிடுறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நித்தமும் யுத்தத்துக்கு கூப்பிடுறதுதான் சாத்தானுடைய வேலை. சொகுசா வாழலாம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. சாத்தான் அவனோட டெய்லி யுத்தத்துக்கு தயாரிக்கிறான். அவன் வந்து வீண் சண்டை வாங்குறவன். ரோட்ல போற இன்னைக்கு இந்த ஒரு வாரத்தில் நடக்கிற அட்டுழித்தெல்லாம் பாருங்க. தமிழ்நாட்டில் பயங்கரமான அட்டுழி எங்கேயுமே இல்ல. போலீஸ்கார உதவுறான், பெட்ரோல் பேங்க்ல அடி விழுது, 10 பசங்க 5 பசங்க சேர்றாங்க, கல்யாண வீட்டுல போய் வெட்டானுங்க, வீடு ஓபன் பண்ண அங்க போய் பிச்சு போட்டு வெட்டானுங்க. இந்த வாரமெல்லாம் பார்த்தா நீ எங்கே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுமா தெரியாது, எங்க யாராலையும் கெட்டுக்கிட்டாங்க தெரியாது, ஒண்ணுமே புரியல. தமிழ்நாடு ஒண்ணுமே புரியாத அளவுக்கு போயிருக்குது. டெய்லி நியூஸ் பாருங்க, 17-18 பேர்ல ஒரு 10 பேர் போயிட்டு வெட்டான். சின்ன பசங்களை கட்டிட்டு போய் வீட்டு தூக்கு வெட்டான். ஒரு மேஸ்திரி வீட்டுல பத்துக்கிறாரு, அவர் 6 பசங்க போயிட்டு அந்த உள்ள போய் வச்சுட்டு வரான், ஜாலியா வரான். அல்லேலூயா. ஒண்ணுமே புரியல. சாத்தான் இந்த உலகத்தை முழுவதும் அவன் என்ன செய்கிறான், அவன் வஞ்சிக்கிறவனாய், அடாவடி பண்ணுகிறவனாய், பம்புக்கு இருக்கிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. சாத்தானுடைய வேலையா தான். ஜெபம் பண்றியா, பாக்குறியா, பார்க்கலாம், போய் பார்க்கலாமா, நீ பெரியவனா, உன் ஆண்டவர் பெரியவனா, நான் பெரியவனா, பார்க்கலாமா? அல்லேலூயா. ரொம்ப
விசுவாசமா இருந்தியா போட்டுக்கல ஒரு திடீர்னு ஒரு துக்கத்தை உண்டாக்கிடுவான். பாத்தியா இந்த துக்கத்தை வந்து மீண்டுவியா பாக்குறேன் நானு. அல்லேலூயா. இந்த பிரச்சனை இந்த மீண்டுவியா பாக்கலாம். நீயா நானா? உன் தேவனா தேவனா நானா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து குடும்பத்துல பிரச்சனைகளையும் அவமானங்களையும் பெரிய சண்டைகளையும் வியாதிகளையும் சாத்தான் கொண்டு வந்துட்டே இருப்பான். அல்லேலூயா. உங்களை பயன்படுத்திட்டே இருப்பான். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் பயப்படேன். ஆனா சவுல் பயந்து ஓட்டாரு. யுத்த வீரர்கள் எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. இவன் நித்தமா காலையில வந்து சொல்லுவான், இவங்க எல்லாம் கை காலடி நடுங்கும் இஸ்ரவேல் படைக்கு. ஆனால் யாருடைய பிள்ளைகளை இவா? கர்த்தருடைய. எப்படிப்பட்ட கர்த்தர்? செங்கடலை பிளந்து வெளிவிட்ட கர்த்தர், யோர்தான் நதியை பிளக்க வைத்த கர்த்தர், துதியினாலே எரிக பட்டணத்தை ஒடுக்கப்பட்ட கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளவு வல்லமையை அதிகாரத்தையும் முன்னால காட்டி இவர்களை விடுதலை பண்ண அந்த தேவன் தன் கூட இருக்கிறார் என்பதை அந்த படை மறந்து போது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உனக்கு முன்பாக ஒருவரும் நினைத்திருப்பதில்லை. இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம், உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இவங்க என்ன பண்றான்? கோலியாத்தை சபிக்கிறான். யாரு? இஸ்ரவேலை சபிக்கிறான். இஸ்ரவேல் தேவனை சபிக்கிறான். ஆனா இந்த வாக்குத்தத்தை நினைச்சு பார்க்கணும். ஓஹோ, எங்களை சபிக்கிறியா? எங்களை சபிச்ச உருப்பட்டது இல்லடா. எங்களை சபிச்ச உருப்பட்டது ஏடா? எங்களை சபிக்கிறவர்களை என் தேவன் சபிப்பார். அல்லேலூயா. என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சொல்லியிருக்கிறோமா இல்லையா? நம்பியிருக்கிறோமா இல்லையா? விசுவாசித்திருக்கிறோமா இல்லையா? இல்ல, நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை நடுங்க ஆண்டவர் அனுமதிச்சிருவாரா? சவுல் இப்படியே கூடாரத்தில் ஒழுங்கிட்டு விட்டுடுவாரா? தேவ நாமத்தை தூசிக்கும்படியா நிந்திக்கிறபடியா இருக்கிற அந்த கோலியாத்துக்கு ஒரு முடிவு கட்ட விடமாட்டாரா? அல்லேலூயா. மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன். உனக்காக யுத்தம் செய்கிறார் அவர். அல்லேலூயா. குதிரைகளும் ரதங்களும் யுத்தத்துக்கு ஆயத்தமா நிக்குது. ஆனா யுத்தம் இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் அல்ல. அல்லேலூயா. யுத்தம் சாத்தானுக்கும் தேவனுக்கும் இதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவன் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். உன் குடும்பத்திலே வியாதியோ பிரச்சனையோ கஷ்டமோ விபத்தோ அவமானமோ துயரமோ இல்ல பெரிய பெரிய மரண விபத்துகளோ ஏற்பட்டால் அது உன்னை கலங்கடிக்கிறதுக்காக அல்ல, தேவன் அங்கே யுத்தத்திலிருந்து உங்களை காப்பாற்றும்படியா. அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யுத்தம் உண்டாக்கி யுத்தத்தை ஜெயிக்கொள்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக வளர்த்தாடுவார். அவர் உனக்காக ஜெயிக்கொள்வார். அவர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ செய்ய வேண்டியது அவர் மேல் நம்பிக்கை. அவர் நாமத்தை பயன்படுத்து. அவர் நாமத்தை விசுவாசி. அவர் நாமத்தை பிடித்துக்கொள். அல்லேலூயா. அவருக்கு முன்னால போக விடு, நீ பின்னால நில்லு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆனா இங்க இஸ்ரவேல் படை நடுங்கி கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ராஜா அங்க சவுல் நடுங்கி கொண்டு இருக்கிறார். கப்பால் ஆண்டவர் என்ன செய்யப்படுறாரு? அங்க ஒரு யுத்தத்தை கெளிக்கிறது இல்ல. அப்ப யார் அவரை உண்மையா விசுவாசிக்கிறாங்க? யார் அவரை உண்மையா நம்புகிறாங்க? யார் அவர் நாமத்துக்கு வைராகமா இருக்கிறாங்க? அவங்களை தேவன் அவர் நாமத்தினால முன்னிறுத்தி ஜெயித்துக் கொள்கிறவரா இருக்கிறார். பார்த்தா இந்த படையில மட்டுமே இல்ல, ராஜாவே இல்ல. என்ன செய்தாரு? ஆடு பின்னால ஓடி விளையாடுறான் அவர் பையன். ஆட்டு முன்னாடி பின்னாடியே ஆட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு ஆட்டு மேல உட்காந்து ஆட்டு மேல பத்துக்கிட்டு ஒரு பையன் விளையாட்டு கிடக்குறான். ஆட்டோடு கூட ஆடு வைத்து கொண்டு அசை என்ன பண்ண 14 வயசு பசங்க கிரிக்கெட் ஆடுது, கில்லி ஆடுது, கோலி ஆடுது, ஃபுட்பால் ஆடுது, விளையாட்டு தான் இருக்குது. விளையாட வீட்டில் அமைதியா இருக்குமா? அது விளையாடுற வயசு, விளையாடுது. அப்படி ஆடுகள் பின்னே விளையாடி கொண்டிருந்த அந்த பையன், அந்த இளைஞன் 8ஆவதா பிறக்கிறான். கடைக்குட்டி புள்ள. அல்லேலூயா. ஜாலியா இருக்குது, சகோதரமா இருக்குது. ஆனால் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கு. அந்த குழந்தைய ஆண்டவர் ஈசாய் மூலமா வர வைக்குது.
டேய் ஆடு அப்பா, ஆடு விட்டு வாப்பா கொஞ்சம். ஐயோ உன் அண்ணனுங்க 4 பேர் எங்க போய்க்கிறானுங்க? 3 பேரு யுத்தத்துக்கு போய்க்கிறானுங்கப்பா. அவனுக்கு யுத்தத்துல இருக்கிறானுங்களா, அடிபட்டுக்குதா, என்னாச்சுன்னு தெரியல. அல்லையா? அவங்க அப்பா நினைச்சுக்கிறான் நம்ம 3 பிள்ளைங்க போய் அங்க பெலிஸ்தர் பணியை முறியடிக்கிறதுக்காக கொண்டு போய்க்கிறானுங்க. இவன் தெப்பா நினைச்சிருக்கிறான். ஆனா அவங்களை காப்பாற்ற போறது இங்க ஒரு பையன் நமக்கு தெரியல. அல்லையா? என்ன பண்றாங்க? கொஞ்சம் பச்சை பயிர், கொஞ்சம் அப்பம், இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு பால் கட்டி எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண வந்தாங்க. பாவம் யுத்தத்தில் இருக்கிறானுங்க. அவங்க கையில கொடுத்து அவங்க நல்லமா இருக்கிறாங்களா, சுகமா இருக்கிறாங்களா விசாரிச்சுட்டு வாப்பா, கொஞ்சம் ஓடி போய் விடியாப்பா, சின்ன பையன் ஓடி போய் வந்துரு. அல்லையா? இவனுக்கு தமாசு பார்க்கணும். பசங்களுக்கு எதிராக ஒரு சண்டைனா ஓட்டு முட்டுறதுக்கு தான் பார்ப்போம். தமாசு பார்க்கறது தானே ஓடுறாங்க. தமாசு ஐயோ அப்பா சொல்லிட்டார் ஒன்னும் ஆடுகளை தன்னுடைய அங்க இருக்கிற ஆட்களை வேலையாட்கள் ஒப்பச்சிட்டு இவரு அந்த பயிர் பச்சை பயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு பால் கட்டி ரொட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுறான் சண்டை பார்க்க. தமாசு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லையா? தாவீது யுத்த வீரன் கிடையாது, ஒரு விளையாட்டுக்காரர் இல்ல. தமாசு பார்க்கறதுக்கு இந்த தன் அண்ணாங்களுக்கு உணவு கொள்ளும்படியாய் அவன் போகிறான். அல்லையா? அங்க தேவன் அவனுக்கு போகும்படியாய் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லையா? நேரத்துல பிரச்சனைல போய் நீ மாட்டுவ, கஷ்டத்துல மாட்டுவ, வியாதியில மாட்டுவ, விபத்துல மாட்டுவ. அல்லையா? அது மாற்றுறது உன்னை அழிப்பதற்காக இல்ல, உன்னை விடுவதற்காக. உன்னை கொண்டு மற்றவர்களை ஜெயிப்பதபடி, மற்றவர்களை காப்பாற்றும்படி, உன் குடும்பத்தை காப்பாற்றும்படி, உன் சபையை காப்பாற்றும்படி, உன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றும்படி கர்த்தர் உனக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்கத்தக்க சில காரியங்களை மாற்றிப்பார். பயந்து போகக்கூடாது. என்ன சம்பவம் இருந்தாலும் பயந்து போகக்கூடாது. அங்க தைரியத்தை வரவழைச்சு கொண்டா அங்க பெரிய பெரிய ஒரு சத்தத்தை உண்டாக்கத்தக்கதான காரியம் உன் மூலியமா நடக்கும். அல்லையா? அப்ப எப்பொழுதும் சோர்ந்து போகாதீங்க. ஐயா விளையாடுறதுக்காக விளையாட்டுமா ஓடுறான், போய் அங்க இருக்கிற பணியெல்லாம் கீழ்த்து ஓடி மன்னர்களை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா மன்னர்களுக்கு அந்த உணவு கொடுத்துட்டான். அப்படியே அவன் விளையாண்டு கொண்டு இருக்கும் போது ஒரு சத்தம் வருது. என்னடா சத்தம்? பெரிய சத்தமாக பார்க்கறான். அவன் ராட்சத்தை போல ஒரு மனிதனா, ஒரு மிகப்பெரிய மனிதனா, ஒரு மரம் போல, ஒரு காண்டாமிருகம் போல, ஒரு யானை போல, ஒரு குதிரை போல ஒருவன் அங்கே நின்று கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான். இவனோ ஒரு சின்ன பையன். தமாஸ் பார்க்கலாம். யார் இவன்? யாரை போல எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் ஈட்டியா இவங்கிட்ட அப்படியே பார்த்து அப்படியே கண்டுபிடிச்சு முடிச்சு பேப்பான்னு பார்க்கறான். ஆனா இவனுக்குள் பயம் இல்லை. அல்லையா? எங்கே தேவன் இருக்கிறாரோ அங்க பயம் இல்லை. எங்கே தேவன் இருக்கிறாரோ அங்க விசுவாசத்துக்கு பயம் இல்லை. எங்கே தேவன் இருக்கிறாரோ அங்க துதிக்கு பயம் என்ன இல்ல. அங்க துதிக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. அல்லையா? எப்பொழுதும் அங்க சந்தோஷமா உண்டாயிருக்கும். துக்கத்துல சந்தோஷம், பிரச்சனை சந்தோஷம், சண்டையில கொஞ்சம் சந்தோஷம், வியாதியில சந்தோஷம். அல்லையா? ஏன்னா அங்கே தேவன் அவனுக்கு இருக்கிற இடம் அப்படிப்பட்டதா இருக்கும். நீ பார்க்கலாம். தமாசு கிட்ட கிட்ட போய் பார்க்கலாம். அவன் சொல்றான், ஏய் இஸ்ரவேலரே, உங்களை நான் சபிக்கிறேன், உங்க தேவனை நான் நிந்திக்கிறேன். உங்க தேவன் பலசாலியா இருந்தா, உங்க ராஜா பலசாலியா இருந்தா, உங்க இஸ்ரவேல் இருக்கிற படைகள் எல்லாரும் பலசாலியா இருந்தா என்கிட்ட ஒட்டி கட்டி வாங்க கூப்பிடுறான். எங்க எவ்வளவு தெய்வம் அப்படின்னு தேவ நாமத்தை தூசிக்கிறான். அல்லையா? பையன் சின்ன பையன் பைக்கு ஓடல நின்று அவன் என்ன சொல்றான்னு கேட்கலாம். அவன் சொல்ற தேவனுடைய வார்த்தை தேவ நாமத்தை தூசிக்கிற நிந்திக்கும் போது இவனுக்கு என்ன வச்ச மாற்றம். இவன் சின்ன பையன்பதை மறந்தான். இவன் தேவனுடைய ஸ்டாண்டர்ட் என்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வந்துச்சு. என் தேவ நாமத்தை நிந்திக்கிற இந்த மிருகத்தை என்ன செய்யுது யோசிக்கிறான். எல்லாம் ஓடி பயப்பட்டாங்க. அவன் சத்தத்தை கேட்டு முன்னால பண்ணிக்கான். உடனே கொண்டு ஓடியாடுறான். ஏய் எங்க விட்டு போற? அவன் திரும்ப வர்றான். இவன் மண்மரத்தை திரும்பி பார்த்துட்டே வரான். அங்க பக்கத்துல இருக்கிறவன் கேட்கிறான், ஏமா நாலு யாரு? நம்ம தேவன் நிந்தித்து கொண்டு இருக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், ஐயா அவன் கோலியாத்து, அவன் பெலிஸ்தனுடைய தளபதி, அவன் இப்படிதான் டெய்லி 40 நாள் சொல்லி இருக்கிறான். அவன் எதிர்க்கிறதுக்கு நம்ம இஸ்ரவேல்ல ஒருவரும் இல்லை. அல்லையா? ராஜா கூட இல்லையா? அதான் ராஜா சொல்லிட்டாரியா,
அவனை எப்படியாவது வெட்டணும், என் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அவரு. அல்லேலூயா. அதே சொல்றான், என் குடும்பத்தில் ஒருவனாக்குறேன். அவனை யார் முன்னேறிக்கிறாங்களோ, அவனை யார் கொண்டுக்கிறாங்களோ, என் ஒரே மகன், அழகான மகன், அவனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்காக கூட எவனை யுத்தத்துக்கு போல. அல்லேலூயா. இவன் என்ன கேட்கறான், மறுபடியும் சொல்லு. அவன் மகளையே என்ன பண்றாங்களா, கல்யாணம் பண்ணி கொடுத்தவன் யோசிக்கிறான். இன்னொரு முறை சொல்லு. ரெண்டாவது முறை, மூணாவது முறை கேட்கறான். அவன் ஒண்ணு வரலாம் புடிச்சுக்கிறான். டேய் என்னடா கேட்டுக்கிறாங்க, உன்னை பத்தி தெரியும் எங்களுக்கு, உன்னுடைய வைரகத்தை பத்தி தெரியும், உன் துணிகரத்தை பத்தி தெரியும். யார் உன்னை வர சொன்னது? அல்லேலூயா. யார் வர சொன்னது? தேவன் வரவழைத்தார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீ இருக்கணும், எங்க உட்கார்ந்தா, என்ன பேசணும், எங்க போனோம், எங்க வரணுன்றதெல்லாம் நித்தமும் தேவனுடைய தீர்மானம். அவர் தீர்மானம் எல்லாரும் காட்டு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. தாவீதை வரவழைத்தவர் தேவன். அவன் உடனே கேட்கிறான், நீ யாருக்கு சொல்லி யாருக்கு சொல்லி வந்த, யார் உன்னை அனுப்புனது? காதலியே வாங்கல. அவன் உடனே பேச்ச காதலியே வாங்கல. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை அவன் நிந்தித்தான். அல்லேலூயா. அவன் நிந்தித்தான். அவனை சும்மா விட மாட்டேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பேசுறான். நாம இப்படிதான் ஒரு மிருகம் ஒரு கரண்டி வச்சு என் ஆட்டை கவிச்சு என்னோடு கூட இருந்தாரு, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பலத்தால அந்த கரண்டியை கிழித்து போட்டேன். ஒரு சிங்கம் வந்துச்சு, என் ஆடை கவிச்சு, என் இயேசு என்னோடு இருந்தாரு, என் இயேசுடைய பலத்தினால, ஆவியின் பலத்தினால அந்த சிங்கத்தை இரண்டாக கிழித்து போட்டேன். அப்படிப்பட்ட மிருகங்களிலே ஒரு மிருகம் இவன். அல்லேலூயா. தேவனை நிந்தித்தானே, என் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தானே, ஆகவே இவனை நான் தேவனுடைய நாமத்தை கொண்டு அழிப்பேன் என்று இவன் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டான். உணர்ச்சி பொங்க ஆரம்பிச்சிட்டான். பசங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா பேசுறத பார்க்கணுமே. அல்லேலூயா. என்ன பேசுதுன்னு அதுக்கே தெரியாது. பல 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 பலன்னு பேச வராதுன்னா பேச தெரியாது. ஆனா பபபபன்னு பேசிட்டு கொடுக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி பேசுவான் அவன். அவன் உடனுக்கு பையாயிடுச்சு, அண்ணன் தம்பிக்கு பையாயிடுச்சு. இவன் குரல் அவனுக்கு கேட்டுச்சுன்னா இவன் நம்மளெல்லாம் கொண்டு விடுவானே அப்படின்னு பயம். இத எவ்வளவு ஓடலாம். ராஜா கிட்ட போய் ஒரு சின்ன பையன் பெலிஸ்தனுக்கு கோலியத்துக்கு எதிர்ப்பா பேசிருக்கிறான்பா. கோலியத்துக்கு எதிர்ப்பா பேசிட்டு இருக்கிறான். அவன் என்னவோ கரடி கொண்டானா, சிங்கத்துக்கு கொண்டானா, கர்த்தருடைய ஆவி அவனோட கூட இருக்குதான். அவன் பேசுறான். அப்படின் போது சவுல் யார் அவனை கொண்டு வா, அவன் கொண்டு வா பேசுறதுக்காக தைரியம் இருக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்வதற்காக தைரியம் இருக்குது. அந்த தைரிய விசுவாசம் தான் வேணும். அவனுக்கு கூப்பிடுவாங்க என்பது இவன் போய் நிக்கிறான். ஏற்கனவே இந்த தாவீதை குறித்து சவுலுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. எப்படி தெரியும்? சவுலுக்கு பிசாசு பிடிச்சிட்டு இருக்கும்போது இவன் வாத்தியம் வாசித்து கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று பாடல் பாடி அவன் தேவன் மகிமைப்படுத்தும் போது அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே சவுலுடைய பேர் திருவிழாக இந்த பிசாசு ஓடிச்சு. அல்லேலூயா. ஓ, இவனுக்குள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நானே அறிவேன். ஆகவே இவன் தேவ நாமத்துக்கு யுத்தம் செய்யட்டும். நம் நாடு அடிமையாவதும், நம் நாடு விடுதலையாவதும், மக்களை காப்பாற்றுவதும், மக்கள் அடிமையா போவதும் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. தேவன் அனுப்பின இந்த சின்ன பையனுடைய கருத்தில் இருக்கிறது. இவன் யுத்தத்துக்கு அனுப்புங்க அவன் அனுமதி கொடுக்கிறான். உடனே சவுல் பண்றாரு, பாப்பா அவங்க படை தளபதி கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட இருக்க உடையெல்லாம் அவனுக்கு போடு. தலைக்கு போட்டாங்க பாதுகாப்பு, மூஞ்சிக்கு போட்டாங்க கவசம், நெஞ்சுக்கு போட்டாங்க கவசம், எல்லா இடுப்பு எல்லாத்தையும் கவசத்துக்கு போட்டு பட்டயத்தை கையில கொடுத்தாங்க. போய் யுத்தத்துக்கு. அல்லேலூயா. ஓ, உன் பலத்தினால ஒன்றும் செய்யறாங்க, உன் ஜபத்தினால ஒன்றும் நடக்காது. நிறைய பாசிட்டு சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சேன் இப்படி நடந்துச்சு, ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. யாரு ஜெபிச்சோம் ஒன்றும் நடக்காது. தேவன் நினைத்தால் நடக்கும். தேவ ஆவியாலே ஆகும். அல்லேலூயா. இங்க நாம நீ போ, இவன் கொடுத்த இந்த ஆடையினாலும், இவன் கொடுத்த இந்த பாதுகாப்புனாலும், இவன் கொடுத்த அந்த பட்டயத்தினாலே அது கோலித்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இவன் போட்டு நடந்து பார்த்தா தாவீதுக்கு தெரியும் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இந்த இதுக்கப்பா இது தூக்கிலே நான் நடந்து கொண்டேன்.
அல்லேலூயா. இது பட்டினி குத்தம் கத்தியால தூக்க முடியல. அப்படி சவுல் நினைச்சிருப்பான், கத்தியால தூக்க முடியலையே, இந்த பாதுகாப்பு உபகரணங்களை போட்டு இவனால என்ன செய்ய முடியல, நடக்க முடியல, நீ எப்படி கோலியாத்தை முறியடிப்பான்? தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய நாமத்திலே போகிறேன். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது அல்ல, உன்னுடையது அல்ல, இஸ்ரவேலுடையது அல்ல, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடையது யுத்தம். ஜெயம் அவராலே வரும். இதெல்லாம் கைட்டியா எனக்கு வேணாம், எல்லாத்தையும் கைட்டிட்டான். அப்படி நடந்து போறான். இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, இடையில பள்ளத்தாக்குல மலையில இருந்து வெள்ளத்தினாலே அடிக்கப்பட்டு வந்த கற்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஓடி அந்த என்ன கோலாகலாம் மாறி இருக்கிறது. இந்த கல்லு ஒரு காலகட்டத்தில் கரண்டு முழுதா இருந்திருக்கும், பாதியில் உடஞ்சி வந்துருக்கும், கிழிக்கிற மாதிரி குத்துற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் தண்ணியில அது ஓடி 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 எல்லா விதமான குத்தல் நெருக்கல் இல்லாம கூழாங்கல் எப்படி இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற கூழாங்கல்லை அவன் பெருகிறான். பிரியமானவர்களே, சாத்தானை ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் உன் கரடுமுரடான வாழ்க்கையில செய்ய முடியாது. உன்னுடைய கரடுமுரடான வார்த்தையிலே கழிக்க முடியாது, உன்னுடைய கரடுமுரடான உடம்புலே கழிக்க முடியாது, உன் கரடுமுரடான தகாத உறவுகளிலே என்ன பண்ண முடியாது, எரிக்க முடியாது. அல்லேலூயா. அது உன் பலத்தினாலும் உன் பலத்தினாலே ஆகாது. நீ கூழாங்கல் போல கர்த்தருக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றி கொள்ள வேண்டியதாக. அல்லேலூயா. கோலியாத்தை முறியடிப்பதற்காகவே காத்து கொண்டிருந்த கல்லு, தேவனால் உருவாக்கப்பட்ட கல்லு அங்க இருந்தது. அல்லேலூயா. அவன் 5 கற்களை பெருக்கி அவன் என்ன பண்றான், அந்த கவுல வைத்து அடிக்கும்படியாய் அவன் கொண்டு போகிறான். நான் கூட சின்ன வயசுல லப்பர்ல என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் கயிறு இந்த பக்கம் கயிறு கட்டு அதுல உள்ள கயிறு வச்சுட்டு சோழ பள்ளியில என்ன பண்றது, பறவைகளை ஓட்டுறதுக்கு குருவிகளை ஓட்டுறதுக்கு விசிறுவோம். இந்த இதாவது அம்பு நல்லா என்ன பண்ணுவோம், தோர மண்டியில வெட்டி அது நல்லா கயிறு கட்டிட்டு அம்பெல்லாம் சூறா வச்சுட்டு பில்லம்பு இதெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ணதான். இப்பதான் கவுலி கீழ் எல்லாம் இல்லாத போச்சு. இவன் அந்த கூழாங்கல்லை கொண்டு போறான். பாக்குறாரு யாரு, கோலியாத்து. யாரோ சின்ன பையன் வந்து இதை விளையாட்டு பையன் தான் வந்துக்கிறான், விளையாட்டு பையன் எங்க வந்துக்கிறான் பாரு அப்படின்னு அவன் பார்த்துக்கும் போது இவன் அவன் நேரா வரான். இவனே சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவன் நீதானா? இந்த சத்தம் இவன் எங்க திருப்பாங்க சத்தம். இவன் டவுன்லோடுகிறான் கீழே, இவன் பார்வைக்கு இவன் கண்டுக்கே தெரியல. அல்லேலூயா. சத்தம் கீழே வந்து குனிஞ்சு கீழே பார்க்கறான். கீழே ஒரு சின்ன பையன் பேசிட்டு வரான். யாருடைய நாமத்தை? தேவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். கையில கூழாங்கல். அல்லேலூயா. யாரு எப்படி இருக்கும் ஒரு யுத்தம் அடியே நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வாட்சிதான் இந்த சின்ன பையன் கல் எடுத்துட்டு வந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எவ்வளவு கேவலம். நான் நாயா, என்னை கல் எடுத்துட்டு வரையா நீ? வா, உன்னை கை காலை பிச்சு காகங்களுக்கு பறவைகளுக்கு போடுற வா கிட்ட. ரொம்ப கோபத்துல வெச்சுக்கான். தாவீது சொல்றான், நீயோ உன் பலத்தினால் வந்திருக்கிறாய், நீயோ உன்னுடைய பலத்தினால் பராக்கிரமத்தில் வந்திருக்கிறாய். ஆனால் நானோ நீ நிந்தித்தேன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வந்தேன். அல்லேலூயா. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என்னிடத்தில் ஒப்புக்கொடுப்பார். இதான் விசுவாசம், இதான் நம்பிக்கை. விசுவாசத்துல நீங்க இடப்படாதீங்க, விசுவாசத்தை மேல கீழே ஆக்காதீங்க, விசுவாசத்தை குறைச்சியா மதிப்பிடாதீங்க. அல்லேலூயா. விசுவாசம் என்னைக்கு கிடைக்கும், விசுவாசம் என்னைக்குமே வெற்றி. விசுவாசத்துல நீ கேட்டா போதும் அது கொடுக்கும். அல்லேலூயா. எல்லாம் நாலு இந்த மாதிரி இன்னொரு மாதிரி இன்னொரு வேணும். அப்படின்னா 25 வருஷமா விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நீ தளர போச்சுன்னா குஞ்சு போச்சுக்காத, தளராதபடி. ஒருவேளை தாவீது அவருடைய சகோதரர்கள் ஐயோ நம்ம தம்பி அவ்வளவுதான் அவனை காப்பாற்ற முடியாது நினைத்திருக்கலாம். ஆனா தாவீதோ ஜனங்களை காப்பாற்றபடி ஆடுகள் பின்னே இருந்த என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது.
விசுவாசம் இருந்தது. இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார் என்று அவன் நினைத்திருக்க கூட. அல்லேலூயா. ஒரே ஒரு கல்லு வச்சுட்டு பார்க்கறான். நல்லா பாருங்க, அவன் உடம்பு ஃபுல்லா கோலியத் உடம்பு ஃபுல்லா வெங்கலத்தினால மூடப்பட்டிருக்குது. எங்கேயுமே அடிக்க முடியாது, எங்கேயுமே அடிக்க முடியாது. எமுத்து பார்க்கறாங்க. அவ்வளவு பேர் உடம்பு மொத்தம் இரும்பாவும் வெங்கலமாவும் இருக்குது. எங்கடா எங்க அடிக்கிறது? அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய கண், யாருடைய கண்ணை? தாவீது கண்ணை திறக்கிறார். நெற்றிக்கண் திறக்கும் என்றது அந்த நெற்றிக்கண் ஆவியின் கண்ணை தாவீதுக்கு திறக்கிறார். தாவீது உத்து பார்க்கறான். மூச்சு விடுறதுக்கு மட்டும் இங்க என்ன இருக்குது? கொஞ்சிட்டு இடங்கு. மூச்சு விடலாம அதனால இது இருக்கு, கொஞ்சிட்டு இடங்கு. அந்த இடத்தை தாவீதுக்கு தேவன் அல்லேலூயா. தேவன் ஆவி நமக்குள்ள இருந்தா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டே இருக்கார். அதுதான் தேவ ஆவிக்குள்ள இருங்க, தேவனோட வார்த்தையில இருங்க. அல்லேலூயா. அது எழுதப்புறம் வலதுபுறமா சாயாமல் இருங்கன்றது. அல்லேலூயா. இடத்தை நடந்துனா நெத்தி, மூக்குக்கு மேல இருக்கிற நெத்திய ஆண்டவர் காட்டுறாரு. சும்மா கல்ல சும்மா ஸ்ட்ரைட் அடிச்சா அந்த கல்லு நேரா, கர்த்தர் அந்த கல்லை நேரா கொண்டு போய், அந்த கல் எதுக்காக படைக்கப்பட்டது, எதுக்காக கோலாகலாக்கப்பட்டது, அது கோலியத்தை அடித்து கொள்வதற்காகவே அது உருவானது என்பது கல்லுக்கு தெரியும். அல்லேலூயா. கிறிஸ்தவத்துல அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பது உங்கள் ஆத்துமாக்கு தெரியும். நீ அறியாதுகிறாய். அல்லேலூயா. அது உள்ள தவிச்சிருக்குது. என் வேலை செய்ய முடியும். நீ மாமிசத்திலே இருக்கிறியே, சம்பாதிக்கிறதோ சாப்பிடுறதோ தூங்குறதோ வேலைக்கு வந்தமாவே இருக்கிறியே. நான் உள்ள அடங்கி அப்படியே துடிச்சிருக்கிறேன். வெளியோடு நான் பேருக்கு சத்தியத்தை சொல்றேன். அது உள்ள குமி இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கல்லு காத்திருந்துச்சு. ஒட்டான் கல்ல அது தன்னுடைய லக்கை அடைந்து அவன் நெத்தியை அடித்து அவனை கீழே தள்ளினது. செகண்ட் டைம்ல ஓடனா எதை தூக்க முடியாத, யாரும் தூக்க முடியாத அந்த பட்டயம், ஜோடியத்தை தூக்கி இருந்த பட்டயம், மிகப்பெரிய பட்டயம். அது பட்டயம் எப்படிப்பட்டதா தெரியுமா? நெசவாளர் பயன்படுத்துகிற கட்டை போல அது எவ்வளவு இருக்கும்? அகலமா இருக்கும், அது நீட்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஈட்டி அவங்ககிட்ட இருந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பட்டயம் அவங்ககிட்ட இருந்தது. யாருக்கிட்ட? கோலியத்துக்கிட்ட இருந்துச்சு. தாவீதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓடனா ஓடி போயிட்டு அவன்கிட்ட இருக்கிற அவனுடைய பட்டயத்தை வைத்து அவனை இரண்டாக பொளந்து போட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். சாத்தானுடைய சதி திட்டத்தையே, அது சாத்தானுடைய சக்தி வைத்து அவனை முறியடிக்கும்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. வேண்டியது நம்பிக்கை, அது வேண்டியது அர்ப்பணிப்பு. என் தேவன் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்வார். என் தேவன் என்னை வழி நடத்துவார், என் குடும்பத்தை வழி நடத்துவார், என் சபையை வழி நடத்துவார், என் கிராமத்தை வழி நடத்துவார். அல்லேலூயா. நான் பிறந்தது என் தேவன் சித்தத்தை செய்ய, நான் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பிறந்தது உன் தாயின் கருவை உருவாவதற்கு முன்பாகவே, உன் அவைகள் கூடுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உன் கருவை கண்டது, உன் பெயர்களை அழைத்தது உனக்காக அல்ல, அவருடைய வேலையை செய்ய முடியாது. இஸ்ரவேலை காப்பாற்ற முடியாது. தேவநாம மகிமைப்படும்படியாய் தாவீதை படைத்தார். அந்த படைப்பின் அந்த முதல் படியை அவன் ஜெயிக்கொண்டான். அல்லேலூயா. அவன் பலத்தினால அவன் சொன்னா, என் கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் இன்று உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நீங்க ஒரு முடிவோடு போறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. தாவீது அங்கே முடிவெடுத்தான், யுத்தம் செய்யும்படி. அவன் ராஜாவாய் தேவன் மாற்றினார். இஸ்ரவேலே ஆளும்படியாய். அல்லேலூயா. இஸ்ரவேல் மட்டும் இல்ல, அவன் கால் வைத்த இடமெல்லாம் தேவன் அவருக்கு சொந்தமாய். எங்கே யுத்தத்துக்கு போனாலும் அவன் தோல்வி இல்லாதபடிக்கு செய்தார். அவனுடைய சிம்மாசனம் இன்று வரை நிலைத்திருக்கும்படி இஸ்ரவேலை கர்த்தர் பெற்றிருக்கிறார். அந்த சிம்மாசனம் அழிவது கிடையாது. அல்லேலூயா. இன்று வரை இஸ்ரவேலை யாராலும் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அப்படின்னா நீ ஒரு தாவீதை போல யுத்தம் இருந்தாங்க. எதுல இந்த சண்டை போறது இல்லையா, கத்தி குத்து குத்துறது இல்லையா, மத்தம் ஒடிக்கிறது இல்லையா, அல்லேலூயா, வீட்டு பேசுறது இல்லையா, அதுலதான் ஒண்ணும் கிடையாது. ஜீரோ. ஒவ்வொன்றுக்கும் உதவாது. ஆனா எதுல? விசுவாசம்.
ஏசப்பா மேல நம்பிக்கை இல்லை. ஆமென். கர்த்தரை துதித்து பாடுவதில்லை, ஆமென். தேவாலயத்துக்கு வருவதில்லை, ஆமென். அநேகருக்கு சத்தியத்தை சொல்வதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையில நீ ஒரு யுத்த வீரனாய் காணப்படணும். கர்த்தர் இவங்களுக்கு யுத்தத்தை செய்து ஜெயத்தை கட்டளையிட தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. முழங்கால்